ஓகே, இந்த ஃபேஸை இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து தம்ப்நெயிலுக்காக எடுத்தது. ஸோ ஒரு லாஸ்ட்டு போட்ட 2-3 வீடியோவாக தம்ப்நெயிலுக்கு அந்த ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மொபைல்லே சும்மா அப்படியே இவ்வளோ நாள் யூடியூப்லேயே போயிட்டு அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ எடுத்து பேசி அப்லோட் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஃபோனோட ஆக்சுவல் கேமராவில் 4K 30 FPSல எப்படி வீடியோ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ வீடியோ நீங்கள் யாரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து தான் நானும் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ரெஸிங் ஃபீலிங்ஸ் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். அது முன்னாடி ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி பைக்கில் காலையில் ஆஃபீஸ் போகிற வழியில் ரோடை பற்றி தாட்டே வரமாட்டேங்குது. பட் இந்த மாதிரி ரேண்டமாக க்ரியேட்டிவாக டாபிக்ஸு என்ன பேசலான்றதெல்லாம் வந்து நிறைய மைண்டுக்கு வருது. பட் இப்போ பேசுகிறப்போ வரமாட்டேங்குது. சேட் லைஃப். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நானே நினச்சிட்ருக்கேன். பட் மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரோவர்ட் தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கும்பலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போனீங்கன்னா, யார் வந்து அந்த வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் சொல்கிறது, தண்ணி வேணும்னு கேட்குறது, சுடு தண்ணி வேணும்னு கேட்குறது, யார் ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க அப்படின்றவங்கள அந்த ஓக்கலாக இருக்க பர்சன் தான் நான் பேசிக்காக. ஸோ நான் ஒரு நார்மல் பீப்புளோட என்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து கான்வர்சேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. என்னால் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன். ஸோ இதில் வந்து தேர் ஆர் லைக் அதர் பீப்புள் லைக் இன்ட்ரோவர்ட்டு அவுட்ரோவர்ட்டுன்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன இன்றைக்கி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும்போது இல்லை வெளியே ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து மேபி இட்ஸ் அக்செப்டபிள். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஷுட் இட் ரியலி மேட்டர் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பர்சன் அப்படின்றது, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்றது தான் நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒருத்தருக்கும் மாறுமா என்ன? நீங்கள் எனக்கு தெரில, நான் இன்ட்ரோவர்ட் இல்லை. மேபி நீங்கள் லெட்டர் எழுதி கொடுப்பீங்களா இல்லை என்ன? எனக்கு அப்படி ஒரு பர்சன் தெரியும். ஆக்சுவலாக அவங்க பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. விச் இஸ் ஆல்சோ ஐ திங்க் ஓகே. பட் அதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டோம். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சொல்லலைன்னா ஆஃப்கோர்ஸ் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் சொன்னால் தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். சொல்கிறதுக்கு மேபி லேட் ஆச்சுன்னா அதுக்கான டைமை கொடுக்கலாம். பட் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்றதா கஷ்டம். பேசிக்காக நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆட்டோ கண்ணாடியை திருப்பிட்டு ஆட்டோ ஓடணும்னு மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த ஆட்டோ வந்து நான் நினச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஆட்டோவில் ஏறி நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் தான் சொல்லணும் எங்கே போகணும் அப்படின்றது. அது தானாக போகாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட டாபிக் ஆர் ஐடியா வாட் எவர். ஸோ பாய். தேங்க்யூ.